தினகரன் தான் சொன்னார், என்கிட்டயே சொன்னார். என்ன சொன்னார்னா, சசிகலா பற்றி பேசாதீங்க, சசிகலா படத்தை போடாதீங்க, அவங்க பேரை சொன்னாவே ஜனங்க அடிக்க வருவாங்க. டிடிவி தினகரன் சொன்னார். ஆர்கே நகர் தேர்தலில் சசிகலா படத்தை போட வேணாம்னு சொன்னது தினகரன். அதனால இன்னைக்கு கூட தினகரன் சசிகலாவை ஏற்றுக்கிறாரா? அமைதியா தான் இருக்காரு. வேணும்னு சொல்ல இன்னைக்கு கூட சொல்றாரு, நான் இணைப்புக்கு வரவே மாட்டேன். இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதனால அவங்க முதல்ல அவங்க குடும்பத்துல இணைப்பு ஏற்படுத்திட்டோம். அவங்க சும்மா இங்க அதிமுகவில் யாரோ ஏமாளிகள் இருக்காங்கன்னு என்ன நினைச்சிட்டு இங்க குதிரை ஓட்டல நினைச்சாங்கல்ல. அதிமுக அவங்களை நம்புற அளவுக்கு ஏமாளிகள் யாரும் இல்லை. புரட்சி தமிழர் எடப்பாடியாரை இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் கொண்டாடுகிறார்கள். என்ன காரணம்னா, புரட்சி தலைவி அம்மாவையே இவங்க கூட இருந்துகிட்டு படுத்தின பாடு, அம்மாவாலேயே வெளியேற்ற முடியாத சசிகலாவை அண்ணன் எடப்பாடியார் வெளியேற்றி விட்டார் என்பதால் தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் அணுகுமுறை, ஆளுமை எல்லாத்தையும் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் பாராட்டுறாங்க.